டஃப் லைஃப் படம் திரையிடப்பட முடியாத ஒரு சூழல் கர்நாடக மாநிலத்தில் உருவாகி இருப்பது துரதிர்ஷ்டவசமானது. அந்த படத்தை திரையிடுவதற்கு ஏற்பட்டிருக்கிற தடை ஒரு திட்டமிட்ட சதியாகவே இருக்கும் என்று நான் கருதுகிறேன். கன்னட இன வெறியர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆடுகிற சதிராட்டத்தை காண சகிக்கவில்லை. கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய சீதாராமையாவும் துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரும் கூட ஒரு பக்கம் சாய்ந்து விட்டது எனக்கு மிகுந்த வரியையும் வேதனையும் தருகிறது. இந்தியா கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கின்ற, அதிலும் அதற்கு தலைமை தாங்குகிற காங்கிரஸ், இதிலே அதிகாரத்தில் இருக்கிற காங்கிரஸ் இதை சமாதானம் செய்து வைத்து டஃப் லைஃப் படத்தை திரையிடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு குரல் கர்நாடகத்தில் ஓங்கி ஒலிக்கிறது. அரசியல்வாதிகள்தான் இப்படி பொறுப்பில்லாமல் நடந்து கொள்ளுகிறார்கள் என்றால் கர்நாடக உயர்நீதிமன்றமும் மன்னிப்பு கேட்பதற்கு சொல்லுகிறது. ஒரு 5 வயதில் வெள்ளித்திரைக்கு வந்த கமலஹாசன் தமிழ் சினிமாவுக்கு ஒரு உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் அதை வாங்கித் தருவதற்கான கலைஞன் என்று கருதப்படுகிற கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்வது எந்த வகையில் ஏற்புடையது என்று எனக்கு தெரியவில்லை. குற்றம் செய்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் குற்றமே செய்யாதவர் கமலஹாசன். தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்ததென்று அவர் சொன்னதிலே எந்த உள்நோக்கமும் கிடையாது. உண்மையைத்தான் சொன்னார், போகிற போக்கில் சொன்னார். அதை பிடித்து கொண்டு இன்றைக்கு தொங்குகிறார்கள் என்றால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்கிறது. தமிழை கொச்சைப்படுத்துவதற்கும் தமிழனை அவமானப்படுத்துவதற்கும் இன்றைக்கு ஏதோ ஒரு சக்தி திட்டமிடுவதாகவே நான் கருதுகிறேன். தமிழ் கூட சமஸ்கிருதத்தில் இருந்து பிறந்ததென்று இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லுகிறார். தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது. நீதியரசர் சொல்லுகிறார் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி பிறக்க முடியாது என்று சொல்லுகிறார். இந்தி எங்கிருந்து பிறந்தது? இந்தி என்ன தானாய் தோன்றிய மொழியா? இல்லை, இந்தி சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்த மொழி. இந்தியா முழுவதையும் சமஸ்கிருதமயமாக்குவதுதான் மோடி அரசாங்கத்தினுடைய திட்டம். அதிலே தமிழ் மட்டும் தனித்துவத்தை மகத்துவத்தை பெற்று தனித்து இயங்குகிறது. இன்னொரு மொழியினுடைய தயவோ துணையோ தாட்சண்யமோ இல்லாமல் ஒரு மொழி தனித்து இயங்க முடியுமானால் அந்த மொழியின் பெயர்தான் தமிழ் மொழி. இன்றைக்கு மலையாளமும் கன்னடமும் தெலுங்கும் சமஸ்கிருதத்திலிருந்து சொற்களை வாங்கி கொண்டு இன்றைக்கு அவர்கள் ஒரு தாராமயமாக்கல் போல இன்றைக்கு அவர்கள் அதிலே கரைந்து விட்டார்கள். தமிழ் அதற்கு இடம் தரவில்லை. மூத்த தமிழறிஞர் காலம் சென்ற தேவனைய பாவாணர் வடமொழி வரலாற்றையும் எழுதியவர். ஆகவே மொழியியல் படித்தவர்கள் இந்த முட்டாள்தனத்தை செய்ய மாட்டார்கள். ஆகவே தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது. மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கின்ற கமலஹாசனுடைய உறுதியை தமிழக மக்கள் பாராட்டுகிறார்கள். 2 மாநிலத்திற்கும் ஒரு இணக்கமான சூழல் நிலவி வருகிற காலத்தில் 2 மாநில மக்களுக்கு மத்தியிலே வர்த்தகம், வாணிபம், கலாச்சாரம், கொடுக்கல் வாங்கல், திருமணம், உறவு முறை என்று ஒரு இன்னொரு மாநிலம் என்று பார்க்காத பெருந்தன்மை உள்ளவர்கள் தமிழர்கள்.
கர்நாடக மாநிலம் என்பது இன்றைக்கு இருக்கிற கர்நாடக மாநிலம் அல்ல. கர்நாடக மாநிலம் என்பது மைசூர் ராஜதானி தான். இன்றைக்கு அந்த மாநிலத்தினுடைய தலைநகரம் பெங்களூர் ஒரு காலத்தில் எங்களூராக இருந்தது. கொள்ளைகால் எங்களுக்குரியது, கோலார் தங்கவேல் எங்களுக்குரியது. ஆகவே அதை திருப்பித்தாருங்கள் என்று கேட்டார்களா தமிழர்கள்? இல்லை. நாங்கள் இந்த பிரச்சனையில் மொழிவாரி மாநிலம் அமைந்ததற்கு பிறகு என்ன முடிவெடுக்கப்பட்டதோ அந்த முடிவின்படி தமிழர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். ஆகவே தமிழர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்று கருதி கன்னட வெறியர்களும் அவர்களுக்கு கவரி வீசக்கூடிய சதிகாரர்களும் தமிழர்களை கொச்சைப்படுத்துவார்களானால், தமிழருடைய உள்ளம் புண்பட நடந்து கொள்வார்களானால் அவர்களுக்கு உரிய எதிர்வினை ஆற்றுவதற்கு தமிழகம் தயங்காது. ஆகவே கமலஹாசன் மன்னிப்பு கேட்க மாட்டார். மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை. மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒருவரை வற்புறுத்துவது கூட மனித நாகரிகத்திற்கு அது அழகும் இல்லை, அடையாளமும் இல்லை. ஆகவே கமலஹாசன் எடுத்த நிலைப்பாடு உறுதியான நிலைப்பாடு. கன்னட வெறியர்கள்தான் மன்னிப்பு கேட்க வேண்டுமே தவிர கமலஹாசன் இல்லை என்பதை பதிவு செய்கிறேன்.